மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்கு உகந்த நாள். வந்து ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கள். ராமர் அவர்களுக்கும் ராவணன் அவர்களுக்கும் போர் நடக்கும் பொழுது அகத்தியரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்லோகம்தான் ஆதித்ய ஹிருதயம். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம சோர்வடையும் பொழுதெல்லாம் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணோன்னா அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நாள். அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கள். தமிழ்லேயும் இருக்குது, சமஸ்கிருதத்தையும். இல்லை நீங்கள் கேளுங்க, இல்லாட்டினா எழுதுங்க. நீங்கள் இதை நீங்கள் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் மாதம், குரோதி வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள், பிரதமை திதி. காலை 6:19 வரைக்கும், 6:20 வரைக்கும் பிரதமை. அதற்கு பிறகு துவிதியை திதி. இன்றைக்கி பூராடம், சேஷம், தியாஜிதம், சித்த யோகம், அமிர்த யோகம், அவமாகம், காரைக்குடி ஸ்ரீ குப்புடையம்மன், சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன், இருக்கன்குடி மாரியம்மன் வழிபட நன்று. சிறிய நகசு. இன்றைய சூரிய உதயம் 5:54, மிதுன நாளிகை 3:56, திதி துதியை திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 10 to 11, மாலை 3:30 to 4:30. கௌரி நல்ல நேரம் 1:30 to 2:30, மாலை 1 to 2:30. அதே தான். திதி தூதியை திதி. பரிகாரம் இன்றைக்கு வெள்ளம். நற்செயல் செய்ய மனிதனின் இதயத்தில்தான் கடவுள் எப்போதும் வாசம் செய்கிறார். நற்செயல் செய்யும் மனிதனின் இதயத்தில்தான் கடவுள் எப்போதும் வாசம் செய்கின்றார். ராகு காலம் 4:30 to 6, குளியன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. இன்றைய ராசி பலன்: மேஷம் இன்பம், ரிஷபம் ஜெயம், மிதுனம் வரவு, கடகம் உயர்வு, சிம்மம் வெற்றி, கன்னி பீடை, துலாம் பகை, விருச்சிகம் தாமதம், தனுசு ஆதாயம், மகரம் ஆதரவு, கும்பம் முயற்சி, மீனம் சுகம். சந்திராஷ்டிரமம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு சந்திராஷ்டிரமம். நாளைய விசேஷங்கள் ஏதாவது முக்கியமானது இருக்கா? கவிஞர் கண்ணதாசன் பிறந்த நாளாம் நாளைக்கு எதுவும் அமைதியை விட மேலான ஆனந்தம் வேறொன்றும் இல்லை. அமைதியை விட மேலான ஆனந்தம் வேறொன்றும் இல்லை. சந்திராஷ்டிரமம் இன்று கார்த்திகைக்கும் ரோகிணிக்கும். நாளைய விசேஷங்கள் ஒன்றுமில்லை. கவிஞர் கண்ணதாசன் பிறந்த நாளாம். செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி. அதாவது செவ்வாய்க்கிழமை நாளைக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை. ஆனால் சந்திரனுக்குரிய நாள் திங்கக்கிழமை. செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி. அதனால் பிள்ளையார் வழிபாடு நாம் செய்யணும். சரி, நாம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சூரிய பகவானுக்கு உகந்த நாள். நான் எப்பொழுதும் நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அதாவது எந்த விதமான பிரதிபலனுமே இல்லாத நமக்கு இந்த பூவுலகிற்கு நம் அவங்களோட கடமையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இருபெரும் தெய்வங்கள் சூரியனும் சந்திரனும் தான். அதனால் அவங்களுக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு நமஸ்காரம், சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் நம்ம பண்ணி போட்டுட்டோன்னாவே சூரியனை கண்ட பனி போல் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீரும். அப்போ ராமருக்கும் சீத்தைக்கும் இப்போ ராமருக்கும் ராவணனுக்கும் போர் நடக்குது. 18 மாதம் நடக்கின்றது இந்த போர். அப்போ
ராவணனுக்கும் வெற்றி தோல்வி இருக்குது, ராமனுக்கும் வெற்றி தோல்வி இடையில் நடந்து கொண்டு இருக்கிறது. வெற்றியே ராமருக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது அப்போ சோர்ந்து போகின்ற பொழுதெல்லாம் அகத்தியரால் கொடுக்கப்பட்டது தான் இந்த இந்த ஆதித்ய ஹிருதயம். அதனால் இந்த ஆதித்ய ஹிருதயத்தை ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய அந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுங்கள். இல்லாட்டினா கேளுங்க. தமிழ்லேயும் இருக்குது, சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது, நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி சூரியனுக்குடைய ஞாயிற்றுக்கிழமை அந்த கோலம் இருக்குது, நான் ஒரு நாளைக்கு போடுறேன். ஞாயிற்றுக்கிழமை சந்திரனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் செவ்வாய்க்கு உரிய கோலங்கள் இருக்குது. நான் ஒரு நாளைக்கு அதை ஃபுல்லாக அப்படியே எடுத்து வீடியோவை நான் கொடுக்குறேன். அதே மாதிரி பீஜ மந்திரங்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய பீஜ மந்திரங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த பீஜ மந்திரங்கள் ஒரு எழுத்து 2 எழுத்து 3 எழுத்துக்குள்ளேயே அடங்கிடும். ஹ்ரீம், ஹ்லீம், க்ளீம், ஸ்ரீம், ஐம், அதாவது 2, 3 எழுத்துலேயே அது அடங்கிடும். ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஸ்ரீம், ஹ்ரீம், இது அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது. 2 எழுத்து 3 எழுத்துக்குள்ளேயே அடங்கிடும் இந்த பீஜ மந்திரங்கள். சூரியனுக்குரிய பீஜ மந்திரம் ஹ்ரீம். இன்றைக்கு நாம் அதை சொன்னால் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. இல்லாட்டினா எழுதுங்க. நம்ம ஒரு கால் மண்டலம், அரை மண்டலம், கால் மண்டலம்னா 12, அரை மண்டலம்னா 24, ஒரு மண்டலம்னா 48, இல்லை ஒரு 108 தடவை சொல்லலாம். அப்படின்னாக்கா உங்களால் எவ்வளோ முடியுதோ உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி அதை சொல்லுங்கள். இந்த ஆதித்ய ஹிருதயமும் பாராயணம் பண்ணுங்கள். இந்த பீஜ மந்திரம் ஹ்ரீம், அதை நீங்கள் சொல்லுங்கள், இல்லாட்டினா எழுதுங்க. காயத்ரி மந்திரம் காலையில் நான் ஷார்ட்ஸ்லேயே கொடுத்துருந்தேன். ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தது காயத்ரி மந்திரம். மந்திரங்களில் சிறந்தது காயத்ரி மந்திரம். அதனால் சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் ஓம் அஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். இதை நீங்கள் படிங்க, இல்லாட்டினா ஒரு கால் மண்டலம் எழுதுங்க, இல்லாட்டினா சொல்லுங்க, இல்லாட்டினா கேளுங்க. எல்லாமே மந்திரங்களில் அவ்வளவு ஒரு டிவியில் போடுறாங்க, செல்லில் போடுறாங்க, அதை கேளுங்க. உங்களால் முடிந்ததை செய்யுங்க. கோவிலுக்கு போய் அவருக்குரிய தானியம் கோதுமை. அந்த கோதுமையை கோதுமை மாவாக கூட யாருக்காவது ஒருத்தருக்கு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ வாங்கி கொடுங்க. சூரிய பகவானுக்கு வச்சு அந்த சூரிய பகவானுக்கு வச்சுட்டு யாருக்காவது கொடுங்க. கோவிலெல்லாம் ஈஸ்வரர் கோவில் யாருக்கோ ஒருத்தருக்கு உங்களால் முடிந்ததை நீங்கள் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோவோ வச்சு சாமி முன்னாடி வச்சு ஒரு தூப தீபாரணை காட்டிட்டு யாருக்காவது கொடுங்க. சூரிய பகவானுக்கு டெய்லியுமே சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. அதனால் நம்ம அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது. இப்போ சூரிய புத்தி, சூரிய தசை, சூரிய புத்தி திசை நடக்கிறவங்களாம் இதை சொல்லுங்கள். இந்த தியான ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் இதாக இருக்குது. ஜபா குசும சங்காசம் காச்சிய பேயம் மகாத் யுதிம் தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணதோஷ்மி திவாகரம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள். ஓம் சூரியனே நமக, ஓம் சூரிய பகவானே நமக, ஓம் சூரிய பகவானே நமக அப்படின்னு கூட உங்களுக்கு வாயில் என்ன நுழையுதோ அதை சொல்லுங்கள். அதனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் இதனால் இது நம்ம செய்தோம்னா அவ்வளவு ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூரிய பகவான் சூரிய பகவானோட அவரோட மகன்தான் கர்ணன். அவர் எவ்வளோ ஒரு தர்ம பிரபுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த தர்ம தேவதையே அழுகிறாங்க.
அவர் வந்து பிறக்கும் பொழுதே சூரியனுக்கு அந்த கவச குண்டலத்தோடையும் அந்த காதில் இருக்க அந்த தொங்குற அது குண்டு இதோட தான் அவர் பிறந்தார். இந்த கவச குண்டலமும் கவசத்தோடையும் குண்டலத்தோடையும் தான் அவர் பிறக்கிறாரு. 7 குதிரை பூட்டிய வாகனம் தான் உங்களுக்கே தெரியும் சூரிய பகவான். அவரோட மகன்தான் கர்ணன். கொடைவள்ளல். அவர் இறக்கும் பொழுது தர்ம தேவதையே அழுகிறாங்களாம். எனக்குன்னு இருந்த ஒரே மகனை நீங்கள் கொன்னுட்டீங்களே, அழிச்சிட்டிங்களேன்னு. அதனால் அவர் வந்து அவ்வளவு ஒரு கொடைவள்ளல். ரொம்ப கொடைவள்ளல். உங்களுக்கே எல்லாம் தெரியும் கர்ணனோட வரலாறை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அதனால் வந்து அவர் வந்து மகாபாரதத்தில் வந்து மகாபாரதம், பஞ்சபாண்டவர்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேன், யாரையும் நான் தப்பாக கைட் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிந்த ஒரு இது தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்லாம் ஏதாவது ஷார்ட்ஸில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஜாதகத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட கேளுங்க. என்னால் முடிந்ததை தெரிந்ததை நான் சொல்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.